ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மரவள்ளிக்கிழங்கு வச்சு ஆமை வடை எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி வடை பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஒரு 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்கு தான் இன்றைக்கி எடுத்திருக்கோம். அந்த 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்கு நல்லா தோலை ஃபுல்லாக ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அதை ஃபுல்லாக வீட்டில் காய் சீவிட வச்சு நல்லா சீவி எடுத்துக்கணும். இந்த சீவிட வச்சு நம்ம மரவள்ளிக்கிழங்கு வச்சு நம்ம ஆமை வடை போட போகிறோம். ஒரு 1/4 கிலோ பட்டாணி பருப்பு எடுத்திருக்கோம். பட்டாணி பருப்புனா என்னென்னா, ஆல்ரெடி நான் என்னோடய சேனலில் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் ஆமை வடைன்ற ரெசிப்பியில். ஸோ திரும்பவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லோ கலர் பட்டாணியை 2ஆக பிரேக் பண்ணி கொடுக்குறது தான் பட்டாணி பருப்பு. இந்த பட்டாணி பருப்பில் வடை போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக போடுற கடலப்பருப்புக்கு வடைக்கும் இந்த பட்டாணி பருப்பில் போடுற வடைக்கும் நல்ல டேஸ்ட் நமக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியும். ஸோ இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த பருப்பை வச்சு அன்றைக்கி நம்ம வடையை போட போகிறோம். இதுக்கு நம்ம ஏன் ஆமை வடை பேர் வச்சுருக்கோம் அப்படின்னா, மதுரையில் இந்த ஆமை வடை தான் நாங்கள் சொல்லுவோம். பருப்பு வடை, மசாலா வடைலாம் சொல்ல மாட்டோம். ஸோ அந்த ஆமை வடையை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரத்துக்கு நல்லா பருப்பு ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நல்லா கழுவி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஊறட்டும் ஃபஸ்ட்டு பருப்பை ஊற வச்சு நல்லா கழுவி ஒரு கப்பு நம்ம எடுத்துருக்கோம், 1/4 கிலோ கிட்ட. அதே மாதிரி நம்ம ஒரு 1/2 கிலோ நம்ம மரவள்ளிக்கிழங்கு எடுத்து நல்லா தோலை ஃபுல்லாக சீவி நம்ம துருவி எடுத்திருக்கோம். இஞ்சி பூண்டு நம்ம நறுக்கி எடுத்திருக்கோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எடுத்திருக்கோம் டேஸ்ட்டுக்காக. தேவையான அளவுக்கு உப்பு, ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு சோம்பு எடுத்துருக்கோம், 1 ஸ்பூன் கிட்ட. ஸோ இதெல்லாம் நம்ம போட்டு தான் நம்ம இன்றைக்கி வடை சுட போகிறோம். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஊற வச்சுருக்க பட்டாணி பருப்பை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மிக்சியில் ஜாடியில் கொஞ்சம் பட்டாணி பருப்பு போட்டுக்கலாம். 2 தான் நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி சுத்தமாக ஊற்றவே கூடாது. வடைக்கு உளுந்த வடைக்கு நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கலாம். ஆனால் ஆமை வடை போடுறதுக்கு நமக்கு தண்ணி ஊற்றி அரைக்கவே கூடாது. வெறும் பருப்பை மட்டும் போட்டு ட்ரையாக தான் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுக்க இஞ்சியும் பூண்டையும் நம்ம சேர்த்து அதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சோண்டு சோம்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கோம். நம்ம 1/2 டீஸ்பூன் போட்டு அரைச்சிக்கலாம். 1/2 டீஸ்பூன் நமக்கு இருக்கட்டும். நம்ம வடை போடும்போது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா லைட்டாக குறன்னு அரைச்சிட்டு வந்துக்கலாம். நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். கொஞ்சமாவது குறன்னு இருக்கணும். அப்போ தான் அவங்க சாப்பிடும்போது நம்ம கடிச்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு மாதிரி குறன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு. ஸோ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அரைச்ச பருப்பை ஃபுல்லாக. இதே மாதிரி மீதி இருக்கிற பருப்பையும் இதே மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மீதி இருக்கிற எல்லா பருப்பையும் இதே மாதிரி போட்டுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம எப்படி அரைச்சோமோ அதே மாதிரி தண்ணி இல்லாமல் குறன்னு அரைச்சிக்கணும். நம்ம கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுக்கலாம். நான் லாஸ்ட்டில் நமக்கு வடை போடும்போது கொஞ்சம் தேவைப்படும். அதனால் கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுக்கிட்டோம். இருக்கிற பருப்பு மட்டும் இப்போ அரைச்சிட்டு வந்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி குறன்னு அரைச்சிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த பக்குவத்தில் அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு வடை போடுறதுக்கு. இதேமாதிரி அரைச்சி இதையும் நம்ம அதே பவுலில் நம்ம போட்டுக்கலாம். வடைக்கு நல்லா நம்ம மாவு அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம அந்த பருப்பு இருக்குது கொஞ்சம், அந்த பருப்பை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் அந்த வடை மாவில். நம்ம இருக்கிற பொருளை இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி பிசைய போகிறோம். காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். சோம்பு நம்ம எடுத்து வச்சுருந்தோம், அந்த சோம்பை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம், அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். புதினாவை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். புதினா எதுக்கு போகிறேன், நல்லா அதோடய ஃப்ளேவர், அதோட டேஸ்ட் கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். வடையை சாப்பிடும் போதுவே நமக்கு புதினாவோட ஃப்ளேவர் கிடைக்கும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம், வடைக்கு தேவையான அளவுக்கு. நம்ம துருவி வச்சுருக்க மரவள்ளிக்கிழங்கை நம்ம சேர்த்து இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்சிலாம் இதை அரைக்க வேணாம். நம்ம டேரெக்டாகவே பருப்பில் அரைச்சி வச்சுக்க பருப்பில் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வடையாக போட போகிறோம். நல்லா கை வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் மரவள்ளிக்கிழங்கு நமக்கு சீவினது எல்லாமே நமக்கு பருப்பில் நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம வடை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். வடைக்கு பொரிக்கிற அளவுக்கு ஒரு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றிக்கலாம். வடை பொரிக்கினாலும் நமக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படும். அதனால் நிறைய சேர்த்துக்கலாம் எண்ணெய்.
எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் வடை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சான்றதுக்காக கையை வச்சு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் எண்ணெயோட அனல் அடிக்கும். அனல் அடிச்சிச்சுன்னா ஓகே எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். வடை போட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். சப்போஸ் நமக்கு அந்த அனல் அடிக்கலை அப்படின்னா நம்ம வடை போட வேணாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடணும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வடை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். வடை மாவை நல்லா ஒரு பால் மாதிரி எடுத்து நல்லா உருட்டிக்கிட்டு கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து தட்டி அப்படியே நம்ம ஆயிலில் போட போகிறோம். அவ்வளோதான். உளுந்துனாவது நமக்கு போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது நம்ம ஆமை வடை தான், அதனால் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் நமக்கு பருப்பு போட்டிருக்கிறதுனால. ஸோ இதேமாதிரி பால் மாதிரி நல்லா உருட்டி கையில் நல்லா தட்டி அழுத்தம் கொடுத்து அப்படியே நம்ம ஆயிலில் போட வேண்டியதான். இதே மாதிரி ஒவ்வொரு வடையாக இதே மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஆமை வடை ரெடி ஆகிடும். நம்ம போட்டுக்க இஞ்சியும் பூண்டும் சோம்பும் அதோடய ஃப்ளேவர் சான்ஸே இல்லை. சாப்பிடும்போது நமக்கு ஒவ்வொரு கடிக்கும் நமக்கு அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம தட்டி இதேமாதிரி ஆயிலில் போட்டு எடுக்கணும். லேசாக தட்டி போட்டு இன்னும் நல்லாயிருக்கும் வடை. ஏன்னா நமக்கு சுற்றி ஃபுல்லாக நல்லா வெந்து நமக்கு வடை மட்டும் இருக்கும், உள்ள நடுவில் ஓவராக அவங்க பருப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ ஃபுல்லாக தட்டினீங்கன்னா இன்னும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நடுவில் பருப்பாக இருக்குது மொந்துன்னு இருக்கும் வடை, நல்லாவே இருக்காது சாப்பிடும் போது. நல்ல தட்டையாக தட்டினீங்கன்னா கூட இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வடை. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வெந்துருச்சு வடை. ஒரு பக்கம் திருப்பி அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும் வடை. ஒரு அடவையும் நல்லா வெந்துருச்சு வடை. நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற பருப்பையும் நான் எப்படி சொன்னேனோ அதே மாதிரி நீங்கள் வடையை போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான மரவள்ளிக்கிழங்குல வடை ரெடி ஆகிடும். இதே மாதிரி நம்ம திருப்பி இன்னொரு பக்கம் விட்டுக்கலாம். வடை வெந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் நம்ம அதே மாதிரி திருப்பி விடணும். ஆல்மோஸ்ட் வடை ரெண்டாவது நம்ம போட்டது வடையும் நம்மளால் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வடையை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கருவேப்பிலை அந்த நமக்கு வடையிலே மேலே தெரியும். நறுக்கி போட்டிங்கன்னா ரொம்ப முழுசாக போட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது, அந்த தனித்தனியாக வரும். நறுக்கி போடுறதுனால நமக்கு ஃபுல்லாக வடையோட ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி கொத்தமல்லி புதினா போட்டுக்கிறனால அதோட டேஸ்ட்டே நல்லா வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வடை ஃபுல்லாக வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் மரவள்ளிக்கிழங்கு வச்சு பட்டாணி பருப்பை வச்சு உங்களுக்கு ஒரு ஆமை வடை எப்படி பண்ணலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.